தாவேக தரப்புல இருந்து அன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நம்ம இப்போ தகவல்களில் பார்த்துட்டு இருக்கோம். அன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தரப்புல தாவேகாவுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்களை அன்னைக்கு நீதிமன்றம் வழங்கியிருந்தது, அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு, விஜயினுடைய தலைமை பண்பு இதெல்லாம் குறித்து கூட கேள்வியானது பல்வேறு விவகாரங்களில் எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது விஜய்க்கு தலைமை பண்பு என்பதே இல்லை, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து அனைவரும் உடனடியாக பறந்து விட்டனர், இது என்ன மாதிரியான செயல் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு இருந்தது. இதற்கு எதிராக தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தாவேகா தரப்பில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து உடனடியாக தப்பிச் சென்றதாக அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த வாதம் என்பது முற்றிலும் தவறானது. காவல்துறை பாதுகாப்புடன் தான் விஜய் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காவல்துறை முன்வைத்திருக்கிறது. அதாவது நீதிபதியினுடைய குற்றச்சாட்டிலே கூட விஜய் அந்த சம்பவம் நடத்தில் இருந்த இடத்திலிருந்து தாவேகாவினர் உள்ளிட்டோர் உடனடியாக பறந்து விட்டனர், இது என்ன மாதிரியான ஒரு செயல் என்றும் நீதிபதி கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக தாவேகா தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சம்பவ இடத்திலிருந்து விஜய் உடனடியாக தப்பித்து ஓடிவிட்டார் என்று கூறுவது தவறானது. விஜயை போலீசார் தான் பத்திரமாக அழைத்து சென்றனர். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கினுடைய விசாரணையில் விஜய் ஒரு எதிர்மனுதாரராக கூட சேர்க்கப்படவில்லை. விஜய்க்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் அவர் மீது எப்படி இப்படி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, தன் மீதான குற்றச்சாட்டை குறித்து விளக்கம் அளிப்பதற்கு அவருக்கு சிறிது வாய்ப்பு கூட வழங்காமல் அவருக்கு எதிராக இது போன்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த இடத்திலிருந்து தாம் வலுக்கட்டாயமாக போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தாம் அங்கு இருந்தால் நிலைமை மோசமாகும் என்பதால் போலீசாரால் தாம் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த விஜயினுடைய பரப்புரை பேருந்தை நோக்கி பலர் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி விஜயினுடைய பரப்புரை பேருந்தை நோக்கி வந்த ஒருவர் மீது பேருந்து மோதியதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது குறித்து அதாவது காவல்துறை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அதாவது தனது பேருந்தை பிரச்சார பேருந்தை நோக்கி பலர் வந்தனர், அதில் ஒருவர் மீது பேருந்து மோதியது போன்ற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அது தொடர்பாக யாரும் வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு என்பது உறுதிப்படுத்தப்பட ஒன்றாகவே இருக்கிறது. எனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜய் மீது வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜயனுடைய வழக்கறிஞர் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நகலை நீதிமன்றத்தில் தற்பொழுது படித்து வருகிறார்.